முட்டாள்தனமா என் பின்னாடி வராத. அவதான் உன்னை அனுப்பியிருப்பா. ஏற்கனவே சாக்குரா கிட்ட சொன்ன மாதிரி எல்லாம் முடிஞ்சிருச்சு, என்ன தனியா விட்டுருங்க. அது சரி நருட்டோ, நீ எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்க? ஆனா ஏன், எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ற? சாஸ்கே, எனக்கு புரியல. நீ ஏன் இவ்வளவு வினோதமா நடந்துக்கிற? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? நான் என்ன பண்ணா உனக்கு என்ன நருட்டோ? வாழ்க்கையில எனக்குன்னு நிறைய குறிக்கோள் இருக்கு. ஒரு விஷயம் மட்டும் உறுதியா சொல்றேன், லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற உன்ன மாதிரி சின்ன பசங்க கூட நிஞ்சாவா விளையாடினது போதும், என்ன விட்டுருங்க. எல்லாருமே அவங்க வாழ்க்கைய பணைய வச்சிருக்காங்க உன்னை காப்பாத்த. என்ன காப்பாத்த சொல்லி நான் கேட்கலையே. உன்னை போக விட மாட்டேன். உன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸை நான் என் வாழ்க்கையில வச்சிருந்தா என்னால இவ்வளவு பலசாலியாக இருக்க முடியாது. நான் இப்போ நேரா ஒரோச்சிமாருவோட இடத்துக்கு தான் போறேன். நீ அவன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் உனக்கு அவன் ஃப்ரீயா கொடுப்பான்னு நினைச்சியா? அவனுக்கு தேவை உன்னுடைய உடல். அத புது ட்ரெஸ் மாதிரி பயன்படுத்த போறான். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. என் வழியில நீ குறுக்க வரணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்ப வேற வழி இல்ல, நாம மோதி பார்த்துடலாம். நான் பேசுறது உன் மண்டையில ஏறலனா உன்னை நான் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போக போறேன். இதுக்காக நீ இப்ப சிரிக்கிறானு எனக்கு புரியல. நாம கடைசியா சந்திச்சப்ப நீ சிரிச்சது ஞாபகம் வந்துச்சு. எதுக்காக சிரிக்கிற? உன் கூட போட்டி போட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சிரிக்காம என்ன பண்ணுவேன்? அது வேற இது வேற, வாய மூடு. நான் சொல்றத கேளு. உன் கூட சண்டை போட வேண்டாம். ஓ வெறுப்புகளை பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்குள்ள என்ன நடக்குது? சும்மா விட மாட்டேன் சாஸ்கே. தாமதம் ஆகிறதுக்கு முன்னாடி சுயநினைவுக்கு திரும்ப வா. நான் தெளிவாதான் இருக்கேன், அது உனக்கு தெரியலையா? வாழ்க்கையில எனக்கு என்ன வேணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். என்னோட கடந்த காலத்தை மாத்தி அமைக்கிறது மட்டும் தான் என்னோட ஒரே குறிக்கோள். நான் உன்னை திரும்பவும் எச்சரிக்கிறேன். நீ ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்க சாஸ்கே. ஃபயர் ஸ்டைல் டிராகன் ஃப்ளேம் ஜுட்சு. சாஸ்கே, என்ன ஆச்சு? நீ பலசாலின்னு நினைச்சேனே, ஆனா பார்த்தா அப்படி தெரியல. நான் இன்னும் என்னோட ஷரிங்கானைய பயன்படுத்தல. என்கிட்ட அப்படி பேசாத. உன்னால என்ன தொட கூட முடியாது. நான் நினைச்சதை என்னால சாதிச்சிருக்க முடியாது. எனக்குள்ள இருக்கிற பழி வாங்குற உணர்ச்சியும் இந்த சக்தியும் இத்தாச்சிய வீழ்த்த எனக்கு உதவ போகுது. அன்னைக்கு பேட்டில பாதியிலே விட வேண்டியதா போச்சுல. இந்த தடவை அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. என் ஷரிங்கானோட முழு சக்தி என்னன்னு உனக்கு காமிக்கிறேன். உன் ஷாரிங்கானை நீ முழுசா பயன்படுத்து. என் ஷினோபி வழிய பயன்படுத்தினா நீ தாங்க மாட்ட. ஷேடோ க்ளோன் ஜுட்சு. இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஷரிங்கானோட உதவியால உன்னோட உண்மையான உருவத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவ்ளோ நேரமா நான் சும்மா விளையாட்டு காட்டிக்கிட்டு இருந்தேன். இனி விளையாட்டுக்கெல்லாம் நேரம் இல்ல. ஃபயர்பால் ஜுட்சு.
வெல்லவா வீர மாதிரி பேசிட்டு இப்படி ஒளிஞ்சுகிட்டு இருக்க. இன்னும் கூட நாம 2 பேரும் ஒரே டீம்னு நினைச்சிட்டு இருக்கல, அத எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்க? நாம 2 பேரும் நண்பர்கள். ஸ்குவாட் 7ல நாம எல்லாரும் ஒன்னா செஞ்ச விஷயங்கள் எல்லாமே உனக்கு கொஞ்சம் கூட ஞாபகத்துல இல்லையா என்ன? இதுல உண்மையா இருந்த ஒரு விஷயம், நம்மளோட நட்பு. நாம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோமா? அப்புறம் எதுக்காக சண்டை போடுறோம்? ஏன்னா 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல, அதான் உன்னை கொல்றதுல நிறைய அர்த்தம் இருக்கு. நம்மள தடுக்க ககாஷி சென்சே ஒசாகுராவோ இங்க இல்ல. போன தடவை மாதிரி இந்த வாட்டி நம்மள யாராலையும் தடுக்க முடியாது. விட மாட்டேன். நம்ம பழைய கணக்க தீர்த்துக்கிறதுக்கு இதான் சரியான நேரம். விட மாட்டேன். சிடோரி, சவாலுக்கு நானும் தயாராகிருக்கேன். ரசேங்கன்! உனக்கு என்னதான் ஆச்சு? என்ன அழிக்கிறதுல நீ குறியா இருக்க. சாஸ்கே, 2 பவர்ஃபுல் ஷினோபிஸ் மோதும் போது, அவங்க தாக்குதல்ல ஈடுபடும் போதே இன்னொருத்தர் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். என் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு தெரியுமா நருட்டோ? ஃபயர் ஸ்டைல், ஃபீனிக்ஸ் ஃப்ளவர் ஜூட்சு. நீ எனக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்க. நாம 2 பேரும் நல்ல நண்பர்கள்னு நான் மட்டும் தான் நம்பினேனா? நான் அழிச்சு காட்டுவேன் அப்பவே சொன்னனே. கடைசி நிமிஷத்துல நீ இந்த தாக்குதல்ல இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா பாதிப்பு எந்த விதத்திலையும் குறையல. உன்னோட கதை முடிஞ்சது. இவன் கதை முடிஞ்சது. இது என்ன புதுசா இருக்கு? தோள்பட்டையில ஏற்பட்ட காயம் தானா சரியாகுது. அந்த ஒரோச்சி மாருக்கு நீ அடிமையாகிறத நான் ஒத்துக்க மாட்டேன். உன்னை பண்ணுவேன். உன் எலும்புகளை உடைக்கவும் தயங்க மாட்டேன். உன்னை நான் போக அனுமதிக்க மாட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். நண்பனாக இருக்க. நாம 2 பேரும் நல்ல நண்பர்கள்னு நான் மட்டும் தான். உன்னை நான் போக அனுமதிக்க மாட்டேன். நீ யாருங்கிறத சொல்ல. நான் உன்னுடைய நண்பன். Fire style, fireball jutsu. நான் சொல்றத கேட்டு என் கூட வந்துரு. கண் முழிச்சு பாரு சாஸ்கே. போதும் நருட்டோ, வாய மூடு. ஆரம்பத்துல இருந்தே நீ தனியா தான் வளர்ந்திருக்க. அப்படி இருக்கும்போது என்னோட வலி உனக்கு எப்படி புரியும்? ஒரு குடும்பத்தை இழக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? அதுவும் உண்மைதான். அப்பா அம்மா சகோதரன் இத பத்தி எல்லாம் எனக்கு வாழ்க்கையில எதுவுமே தெரியாது. அதுவும் உண்மைதான். அப்பா அம்மா சகோதரன் இத பத்தி எல்லாம்
எனக்கு வாழ்க்கையில எதுவுமே தெரியாது. ஏன் நீ என்னை காப்பாத்தணும்னு இவ்வளவு தூரம் வந்திருக்க? வாழ்க்கையில இது வரைக்கும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உறவு இருந்ததே கிடையாது. தடுத்து நிறுத்த நான் என்ன வேணாலும் செய்வேன். என்னை யாராலையும் தடுக்க முடியாது. என் பாதையில நான் போகணும்னா இந்த உறவை நான் முறிச்சாகணும். ஆனா நீ எதுக்காக இன்னும் அந்த ஹெட்பேண்ட போட்டிருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தனிமையில வளர்ந்த உனக்கு வலினா என்னன்னு கண்டிப்பா புரியும். நமக்குள்ள இருக்கிற வலிதான் நம்ம 2 பேரையும் இவ்வளவு பலசாலியா மாத்தி இருக்க. பலசாலி கூட தான் மோத போறேன். என் நெத்தியில ஒரு சின்ன கீரலை கூட உன்னால போட முடியாது. அப்படி நடந்தா நான் தோத்து போயிட்டதா அர்த்தம். என்னால பார்க்க முடியுது. அவனுடைய மூவ்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவன் எடுத்திருக்கிற ஒவ்வொரு அடியும் அடுத்து அவன் என்ன பண்ண போறாங்கிறதும் தெளிவா தெரியுது. சாஸ்கே டிராகன் ஃபிளேம் ஜூட்சு. எல்லாமே கைய மீறி போயிடுச்சு நருட்டோ. இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது நருட்டோ. உன் கதை முடிஞ்சது. இனிமே நீ நான் சொல்றத கேட்டுதான் நடந்தாகணும். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த 4வது ஹோகாகே தான். உன்ன மாதிரி ஒரு உதவாக்கரைக்குள்ள என்னை எதுக்காக அடைச்சு வைக்கணும்? இப்ப அவனை வேற ஏதோ கட்டுப்படுத்துற மாதிரி தெரியுது. என் கண்களாலேயே அதை ஃபாலோ பண்ண முடியல. அந்த ரெட் ஆரா அது சாதா சக்கரா கிடையாது. எல்லாமே எனக்கு இப்ப தெளிவா புரியுது. ஃபயர்பால் ஜூட்சு. அந்த சக்கரா அவனை பாதுகாக்குது. அவன் கிட்ட இருந்து தள்ளி இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் ஆகாது. இது நிஜமாவே நருட்டோ தானா? இந்த சக்தியை என்னோட உடல் ஆக்கிரமிக்க நான் அனுமதிச்சா எனக்கு என்ன நடக்கும்னு என்னால சொல்ல முடியாது. இதை தவிர வேற வழியும் எனக்கு கிடையாது. அப்படின்னா நீயும் ஸ்பெஷல் தானா? உன் கதையை முடிச்சதுக்கு அப்புறமா உன்கிட்ட என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். நீங்க ஒரு ரீல் போடுவீங்க, அது வைரல் ஆக. நீ ஒரு மான்ஸ்டரா? இந்த இடத்தோட பேரு ஃபைனல் வேலி. இந்த பேட்டிலுக்கு இதுதான் சரியான இடம். சிடோரி ராசெங்கான். சிடோரி. இது நல்லதுக்கே இல்ல.
நருட்டோ தயவு செஞ்சு என்ன ஆ? ஆ? நான் தாமதமா வந்துட்டேனா? தாமதமா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடு நருட்டோ. எனக்கு தேவையான சக்தியை நான் கண்டிப்பா அடைஞ்சே தீருவேன். நான் நினைச்சதை விட எல்லாமே சூடு பிடிச்சிருக்கு. இந்த திருப்பத்தை நான் எதிர்பார்க்கல. பிரமாதமான விஷயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர்.